இது அயனுக்கு அடுத்து எங்க சைட்ல இருந்து ஒரு பெரிய ஹிட்டாக திகழும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கலெக்ஷன் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அயன் வாஸ் ஆல் டைம் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை வேட்டைக்காரன் பீட் பண்ணிச்சு. இந்த வேட்டைக்காரன் ரெக்கார்டை திருப்பி இந்த சிங்கம் பீட் பண்ணோம். இதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இந்த படத்துல காமெடி பத்தி நான் ஸ்பெஷலா சொல்லணும். விவேக் சார் சொல்லியிருக்காரு, நிறைய இந்த காமெடி பத்தி எல்லாம் சொன்னாரு. விவேக் சார் எங்களுக்கு பண்ற 2வது படம் படிக்காதவனுக்கு அடுத்தது. இது படிக்காதவன் அவர் கலக்கின காமெடி உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அமேசிங் காமெடி. அனுஷ்கா இவ்வளவு நல்லா தமிழ் பேசுவாங்க தெரிஞ்ச ஒரு பட்டிமன்றத்தில் கூட போடலாம் இருக்கு. நிறைய சிறப்பா அமையுது. அனுஷ்கா இவ்வளவு நேரம் பேச, எங்க ஹீரோயின்ஸ் எல்லாம் ஜாஸ்தி 1.5 நிமிஷம் பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வர மியூசிக் டைரக்டர்ஸ் கூட இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணலான்னு இருக்கிறேன். தேவி ஸ்ரீ பிரசாத் யார் மியூசிக் டைரக்டரா போடுறாங்களோ அந்த படத்தை நாங்க சன் பிக்சர்ஸ்ல நிச்சயமா வாங்கிப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா இன்னைக்கு ராம்நாராயண் சார், குருநாதன் சார், அபிராமி ராமநாதன் சார் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓடிச்சு. ஒரு காலத்துல ஒரு 10 வருடங்களுக்கு பின்னாடி எல்லாம் டிவியால சினிமா அழியுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வாக்குவாதம், ஒரு சர்ச்சை. ஆனால் சன் பிக்சர்ஸின் சிங்கம் கலாநிதி மாறன் அதை டோட்டலா டர்ன் அரவுண்ட் பண்ணி சினிமா டிவியால வாழ வைக்க முடியும் என்று மாத்தி இன்னைக்கு தியேட்டருக்குள்ள அவ்வளவு கிரௌடை வர வச்சிருக்காரு. அந்த சாதனைக்கு அவர் திரையுலகம் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வேலை இவர் மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு. ஆக்டரா நடிக்க டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாருன்னா எனக்கு இன்னொரு காம்படிஷன். போன வருஷம் இதே மாதிரி சம்மர்ல அயன் படம் ரிலீஸ் ஆச்சு. டப்பிங் அப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம், இது நல்லா வரும் அப்படின்ட்டு. டப் மார்ச் திடீர்னு சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் 12 நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. ஒரு படத்தை இப்படி ரிலீஸ் பண்ண முடியும், ரிலீஸ் பண்ணா இப்படி போய் சேரும் மக்கள் கிட்ட அப்படின்னு எங்களோட வேலையை நாங்க டிவில பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரியான எடிட்டிங், அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் போட்டு பிரமாதப்படுத்தி அயன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் எல்லாருமே பெஞ்ச் மார்க்கா சொல்லிட்டு இருக்கிற எனக்கு இப்பதான் தெரியும் வேட்டைக்காரன் தாண்டி இருக்கு அப்படின்னு. அது ஒரு பெரிய ரெக்கார்டா, ஒரு பெரிய கலெக்ஷனா, ஒரு பெரிய எங்களால மறக்க முடியாத ஒரு பிலிமா பண்ணி கொடுத்தது சன் பிக்சர்ஸ்.